ஹே காய்ஸ், இன்னைக்கு தீபாவளி அண்ட் பர்த்டே vlog பார்க்கலாமா? ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் என் அம்மா என் ஃப்ரெண்ட் 3 பேரும் சேர்ந்து தீபாவளி அண்ட் பர்த்டே ஷாப்பிங்காக பேண்டலூன்ஸ் வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மாதிரி எத்தனைக்கு வேறு கேட்குறியா? என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா? நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் ரேண்டம் ஷாப்பிங் பார்க்கலான் இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் வந்து தெரியல டிசைட் பண்ணிட்டு வரோம். டிசைட் பண்ணிட்டு வரீங்களா? நம்ம ஸ்டெப்ஸ் ஏறிக்கலாம். உடம்பு கொஞ்சம் குறையும். இவங்க உடம்பு குறைஞ்சா என்ன? சரி, ட்ரெஸ் எடுத்துட்டு உங்களை சந்திக்கிறேன். இங்கே பேண்டலூன்ஸில் எனக்கு சுத்தமாக கலெக்ஷன்ஸே பிடிக்கல. சரி, இங்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பிட்டோம். சரி, வேற எங்கேயாவது போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கார் மிஸ் பண்ணிட்டோம், எங்கே நிறுத்தணுங்கிறது தெரியல. அதான் நாங்கள் ஓட்டி வந்த மாதிரி இல்லை டிரைவரை நான் மிஸ் பண்ணிட்டோம். என்ன நிலவரங்கிறத வரேன் போடுற ஒரு பெண்மணியை பாருங்க. அழகாக தான் இருக்கீங்க, கவலைப்படாது. பெரிய ஒரு கட்டப்பை வந்து நிறைய வாங்கிட்டு அண்டர் கிரவுண்டில் உட்காந்துருக்கேங்க. உங்கள் நிலைமை இப்போ எப்படி இருக்குது கொஞ்சம் சொல்லுங்கள். கை கால்லாம் வலிக்குது, பசிக்குது வேற சாப்பிட்டோம், ஆனால் அது பத்தலை. அடுத்து அப்பா கிட்ட என்ன போய் சொல்லல. அடுத்து மெஹந்தி போட போகிறோம். அதான் அடுத்து அப்பா கிட்ட என்ன போய் சொல்லி இங்கே உங்கள் அப்பா இந்த வீடியோக்கு அனுப்பிச்சிடுறாரு. அனுப்புங்க. உங்ககிட்ட இல்லாத நம்பரா? எல்லா நம்பருக்கும் அனுப்பிச்சுடுங்க. டே 1ஓட ஷாப்பிங் சூப்பராக முடிஞ்சிச்சு. ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் அதோட கிளிப்ஸ் நான் எடுக்க மறந்துட்டேன். லைக் ஐ வாஸ் வெரி பிஸி இன் பர்ச்சேசிங். அண்ட் டே 2க்கு வந்து இப்போது நான் வந்து ஸ்டிக் ஆன் நெயில்ஸ் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இது சம்திங் அரௌண்ட் 160 சம்திங் வந்துச்சு. இதோட லிங்க் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இந்த பேக்குள்ளே ஒரு செட் ஆஃப் நெயில்ஸ், அதுக்கப்புறம் மேனிக்யூர் கிட் வந்துருந்துச்சு. இந்த மேனிக்யூர் கிட்டில் வந்துட்டு ஒரு பஃபர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த நெயில் கம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு டூல் இருந்துச்சு, அதை டூத் பிக் மாதிரி ஒரு நெயில் இது மேனிக்யூர் டூல் சொல்லலாம், அது இருந்துச்சு. ஸோ அது போக இந்த நெயில்ஸ் வந்து இந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து எடுத்து பார்க்கும்போது லைக் ரொம்ப ஒரு மட்டமான பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அதை நான் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. ஆனால் எனக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ப்ரௌன் ஒரு கலரில் வாங்கியிருந்தேன். ஆனால் இது வந்தது வந்து வேறு ஏதோ கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மினிமலான சூப்பரான டிசைனாக இருக்குது. அண்ட் தி சேம் டைம் வந்து ஒரு இப்போ ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் வந்து ரெடி ஆகணும், நெயில்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணலாம். மற்றபடி ரொம்ப ஒரு லாங் லாஸ்டிங்லாம் கிடையாது. ஒரு மினிமலான டைமிங்க்கு, லைக் கம்மியான டைமிங்கில் ஒரு மினிமலான ஒரு எலிகண்ட்டான லுக்குக்காக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நெயிலை க்யூர் பண்ணணும். இந்த பஃபர் வச்சு நெயிலை வந்து ரஃப் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஆல்கஹால் ஸ்வாப்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பஃபர் வச்சு இதை இப்படி சொரன்னு ரஃப் ஆக்கிட்டு உங்கள் கியூட்டிகல்ஸ்லாம் அந்த டூத் பிக் வச்சு ஒரு புஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நெயில்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணி ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம் எடுத்து எப்படி நான் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த கம் எடுத்து சும்மா இந்த நெயிலில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அந்த பிளாஸ்டிக் லேயரை பிச்சு எடுத்துட்டு நெயிலை வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரி சும்மா அப்படி மேலே ப்ரெஸ் கொடுத்தீங்க, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே நின்றுக்குது. இது வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 days தான் வரும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வந்துச்சு. ஆனால் ஃபைனல் வந்து எனக்கு சூப்பராக பிடிச்சிது.